சந்தி அல்லேலூயா 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 கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதவை போல் தத்தளித்தாலோ கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து வேதவை போல் தத்தளித்தாலோ ஜெயம் தரு தேவனுண்டு பாதுகாப்பார் அந்தி சந்தி மதியான அல்லேலூயா 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 இந்த நேரம் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்காக செபிப்போம். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட கல்வி பயில விரும்புகிறவர்கள் உமக்கு பிரியமான சப்ஜெக்டை தெரிந்து கொண்டு உமக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு படிப்பதற்கு நீர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கூடவே கொடுத்து இந்த மாணவ சமுதாயம் வழிதப்பி போகாதபடி பரிசுத்தத்தோடு பயின்று வெளியே வர நீர் கிருபை செய்யும். இவர்களுக்கு தேவையான பொருளாதார வாசலையும் நீர் திறக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. பெற்றோர்கள் மனமகிழும்படி பிள்ளைகள் ஜெயமாய் கடந்து வர நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் கூடவே செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கையை தட்டலாம். அடுத்தபடியாக மருத்துவமனைகளிலே வியாதிப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக ஜெபம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, மரணத்தினுடைய வாசலில் பிரவேசித்து கொண்டிருக்கிறவர்கள் இனி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் இந்த ஆத்துமாக்களை ரட்சித்து முழுமையாய் காக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய நாமத்தினால் எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற பிள்ளைகள், மரணத்தை உரசி பார்க்கிற பிள்ளைகள், இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நின்ற கல்வனை நீ ரட்சித்தது போல் இவர்களையும் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் சுதந்தரித்து தீர்க்காய்ச்சி கொடுத்து மருத்துவமனைகளிலிருந்து வீட்டிற்கே நீ துரத்து விடும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அப்படி ஆகட்டும். ஆமென். அல்லேலூயா. மந்திரவாதங்களை நம்பி குறி கேட்பதை நம்பி வாழுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் மெய்யான தேவனை கண்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அப்படியே ஆகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்கு ஜெபித்தும் பிரயோஜனம் இல்லை. விக்கிரகத்தை சேவிக்கிறவன் விக்கிரகத்தை தான் சேவிப்பான். கையை தட்டலாம்.
குறி கேட்கிறவன் குறி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம், கையை தட்டுங்க. உங்களுக்கெல்லாம் தடை கிடையாது, நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் அடைய விரும்புகிறவன் இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் அடையலாம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு பரிசுத்தம் அடைய முடியுமோ அவ்வளவுக்கு பரிசுத்தம் அடையலாம். எவ்வளவுக்கு கீழ்ப்படிய முடியுமோ அவ்வளவுக்கு கீழ்ப்படியலாம். எவ்வளவுக்கு தேவ சத்தியத்தை கேட்க முடியுமோ அவ்வளவு தேவ சத்தியத்தை கேட்கலாம். உலகம் முடிவுக்கு வருகிறது, இந்த பூமி காணாமல் போகும். உற்சாகமாக கையை தட்டலாம். இந்த பூமி என்ற பால், ஓவல் வடிவில் இருக்கிற அந்த கோழி முட்டை இந்த உடைந்து சிதற போகிறது, கையை தட்டலாம். இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். கடைசியாக வாசித்த வேத வசனத்தை திரும்ப ஒருவர் வாசிக்கலாம். நான் எருசலேமில் அப்பம் என்ற ஆதரவு கோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு கவலையோடு துக்கத்தோடு சாப்பிடுவார்கள். தண்ணீரை அளவின்படி, அதாவது மருந்து குடிக்கிறது போல அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். ஹல்லேலூயா. மகாபெரிய பேரழிவின் அடையாளத்தினுடைய உச்சகட்டம் இது. ஹல்லேலூயா. கடந்த வாரம் சொன்னார், அதுக்கு முன்னாடி சொன்னார், பணங்களை குப்பை போல் குவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கருத்திற்காக நன்றி சொல்லி கையை தட்டுவோம். விக்கிரகத்தை சேவிக்கிறவர்கள் எனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குறி கேட்கிறவர்கள் எனக்கு இனி தேவையில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர். பாவம் செய்கிறவன் இனி எனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இவர்களை மீட்கும்படியாக ஜெபம் ஏறெடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சூப்பராக கையை தட்டலாம். ஏற்றுக்கொள்ளவன் ஏற்றுக்கொள்ளட்டும், மனமுள்ளவன் சுவிசேஷத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. அதே வேளையில் உலகத்தை நேசிக்கிறவன் உலகத்தை நேசிக்கட்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கட்டும். இப்போ வைக்கப்படுகிற ரெண்டு காரியம், உலகம் வேண்டுமா ஆண்டவர் வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் யாராவது ஒருவர் சொல்லலாம். ஆண்டவர் வேண்டும். அப்படியானால் உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி உலகத்தையும் கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்படின்னா என் மனைவி சொன்னால் ஆண்டவர் கைவிடாத தேவன் என்று, சுத்த போய் அவர் கைவிடத்தான் போகிறார். பாவிகளை கைவிடத்தான் போகிறார். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும், மற்றபடி பொருந்தாது. கீழ்ப்படியாதவர்களுக்கு அது பொருந்தவே பொருந்தாது. சூப்பராக கையை தட்டலாம். ஆகவே வேத வசனம் உங்களை உயிர்ப்பிக்க வருகிறது, மெய்ப்பிக்க வருகிறது, திருந்தச் செய்யும்படியாக வருகிறது. கேட்டு அதன்படி விடுகிறவன் அல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவன். ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தையும் பிடித்து கொண்டு தேவனையும் பிடித்து கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்று நினைத்தால் ஓடவே முடியாது. ஓட முடியுமா? முடியாது. ரெண்டு தண்டவாளத்தில் ஓட முடியுமா? ஒரு தண்டவாளம் தான் ஓட முடியும். அப்போ ஓட்ட பந்தயம் என்று சொன்னால் ஒரு தண்டவாளம். அப்போ ஒரு தண்டவாளம் வேண்டுமா ரெண்டு தண்டவாளம் வேண்டுமா? சொல்லுங்கள் பிரதர். ஒன்று தான் இல்லையா? ஒன்றில் ஒன்றை தான் வேகமாக ஓட முடியும், ரெண்டில் ஒன்றை தாவி தாவி தான் ஓட முடியும், கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும். இல்லையா? ஆகவே இனி உள்ள காலங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்கிறவர்கள் மாத்திரமே மீதியாய் வைக்கப்படுவார்கள் என்று விசேஷமாய் சொல்லுகிறார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. உலகத்தை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுவார்.
உற்சாகமா கையை தட்டி கைவிட போகிற மகாபரிய தேவனுக்கு அல்லேலூயா. இந்த கல்வி ஆண்டிலும் கூட அநேகர் ஜெப விண்ணப்பம் ஏறெடுக்கிறார்கள். நல்ல சப்ஜெக்ட் வேண்டும் என்று யாரும் கேட்பதில்லை. தாங்கள் விரும்புகிற சப்ஜெக்ட் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார்கள். ஜெபத்துக்கே கட்டளை. நாங்கள் இன்ன சப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளுகிறோம், அது கிடைக்கணும், கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு கட்டளை விசுவாசிகளிடத்திலிருந்து கட்டளை ஊழியக்காரர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. விசேஷமாக எனக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் பார்க்கிறேன், அநேக நாட்களுக்கு முன்பாக ரிசல்ட் வர்றதற்கு முன்பாகவும் இதே விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல காலேஜ் கிடைக்கணும், பிரபலமான காலேஜ் கிடைக்கணும், என் பிள்ளை நல்லா படித்து நல்லா வரணும் என்று தான் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை. அதில் ஒரு விண்ணப்பம் கூட தேவனுடைய பணியை செய்வதற்கு என் பிள்ளையை அனுப்புகிறேன் என்று ஒரு பெற்றோர்கள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் சொல்லவில்லை, என்னிடத்தில் சொல்லவில்லை. ஒரு சாமா கையை தட்டுங்க. இந்த உலகத்துக்கு தேவையான கல்வி போதும், உலகத்துக்கு தேவையான கல்வி போதும். இனி ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம், தேவனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நான் இந்த ஊழியத்திற்கோ இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லி ஒரு பெற்றோர்கள் கூட டெலிஃபோன் பண்ணவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான டெலிஃபோன் எல்லாம் அட்மிஷன் மேட்ரு தான் வருது. உற்சவமாக கையை தட்டலாம். இப்போ நீ கல்வி பயில்வதற்கு ஏன் தேவனுடைய கரத்தை பிடிக்கிறாய்? தேவனுடைய கரம் தேவையில்லையே, நீங்கள் படிங்க. அவரவர் படிக்கலாம்ல, அவரவர் படிக்கலாம்ல. உனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அவரவர் படிக்கும்போது எதுக்கு தேவன்? உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறது, நல்லது கெட்டது தெரியும், நீங்கள் வாழ்ந்துக்கிடுங்க. எதுக்கு தேவன்? தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒருவர் கூட எழும்பல்ல, ஒருவர் கூட. ஒரு பிள்ளையை அனுப்பலாம்ல, ஒரு பைபிள் காலேஜுக்கு அனுப்பலாம்ல. சிலர் நிறைய பேர் பற்றி வச்சுருப்பாங்கல்ல, ஒன்றும் அனுப்பலாம்ல. அவர் கேட்குறாங்க, யாரை அனுப்புவேன்? அறுவடையா மிகுதி, அறுக்கிறதுக்கு ஒருவன் இல்லை, அழிஞ்சு தான் போகும் இந்த உலகம். உற்சவமாக கையை தட்டலாம். ஒன்று நினச்சி பாருங்களேன், இந்த உலக நாடுகளில் கிறிஸ்தவ பண்பு, கிறிஸ்தவம் வரலன்னா இந்த உலக நாடுகளில் தர்மம் இருக்குமா? பண்பு இருக்குமா? ஒழுக்கம் இருக்குமா? இருக்காதுல்ல, இருக்காது. இந்த கிறிஸ்தவம் இந்த உலக நாடுகளில் வந்த பிறகுதான் பார்க்காத, தூய்மையானதை கேட்காத, தூய்மையானதை கேட்காத, தீண்டானதை பேசாத, பரிசுத்தத்தை மட்டும் பார்த்து அதன்படி நட என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவை தான் இந்த உலகம் இந்நாள் வரைக்கும் இருக்குது. இல்லைன்னா 2000க்கு முன்னாடியே முடிச்சிருப்பார். இப்போவும் சொல்கிறேன், 2043 தாண்டாது. சொல்லலாம், கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அப்போ இனி உள்ள நாட்களில் நமக்கு என்ன தேவை? கல்வியா, படிப்பா, பண்பா, ஒழுக்கமா, பரிசுத்தமா? பரிசுத்தம் தானே. பரிசுத்தம் ஆகிறவங்களுக்கு எதுக்கு கல்வி? ஆன்சர் சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. இப்போ காமன் தான், சொல்லு. பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கல்வி தேவையான்னு கேட்குறேன். கல்வி தேவையா? தேவை என்ன தேவை? உன் கருத்தை தான் கேட்குறேன், அதை வச்சு தான் பிரசங்கம். மாம்சமான வாழ்க்கைக்கு கல்வி தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கல்வி தேவையில்லை. உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கல்வியை செகண்ட் ஆப்ஷனாக வைங்க. முதல் ஆப்ஷன் கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. முதல் ஆப்ஷன் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுங்க. அவர் படிக்க வச்சா படிங்க, அவர் படிக்க வச்சா படிக்கலாம், நீங்களாக தேடக்கூடாது. நான் கேட்குறேன், இப்போவே இப்போ டீச்சர்ஸ் இருக்கு பாருங்க, பிஎட்டு டிடிசி எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் காத்திருக்காங்க. லட்சம் இல்லை, செலக்ட் ஆன பிள்ளைகளே லட்சமாக காத்திருக்காங்க. அந்த லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த பிறகு தான் அடுத்தவங்களுக்கு வரும். அது மாதிரி வர வாய்ப்பே கிடையாது.
அவன் நீ பிஎட் படிச்சு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன அறிவு இருக்குது, வேலை கிடைக்காதுன்னு தெரியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு எத்தனை வயசு? ஹலோ, உனக்கு தான் 60. 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டு. அப்போ ஒரு தான் உள்ளே யாருன்னா 60 வயசு வரைக்கும் அங்கே இருப்பான், வெளியே வரமாட்டான். அவன் வெளியே வரும்போது இங்கே உள்ளவங்களுக்கு 60 வரும், வேலை இல்லாதவங்களுக்கு. அப்போ எப்படி வேலை கிடைக்கும்? 1 மாதம் கிடைக்கும், 2 மாதம் கிடைக்கும் இன்கேஸ் வேலை கிடைச்சா. அப்போ நீ படிச்சுக்கிட்டு காத்திருக்கும் பட்டியலில் தான் உட்காரணும். இது தெரிஞ்சும் சரி பெற்றோர்களுக்கே வேலை கிடைக்கல, பின்னே என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. கல்விக்கு விரோதமான முழக்கம் அல்ல, சத்தியத்துக்கு விரோதமான முழக்கம். இந்த பிள்ளைகள் படித்து உங்களை எல்லாம்